ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ஒரு த்ரில்லர் படமாக வெளியான பொரிகோ படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஜெசி ஹாரிஸ் டைரக்ஷன்ல லூசி ஹேல், நிக்கலஸ் கொன்சாலஸ், ஜிம் மெஸ்கிமன் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 42 minutes இருக்கு. இப்போ நம்ம இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். எல்லி அப்படிங்கிறவங்க ஒரு பாட்டனிஸ்டா இருக்காங்க. இவங்க ஒரு டெசர்ட் டவுன்ல ரீலோகேட் ஆகி அங்க இருக்கிற தாவரங்களை ஆராய்ச்சி பண்ற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ட்ரக்ஸை கடத்துற ஒரு ஃபிளைட் பாத்தீங்கன்னா கிராஷ் ஆகுது. அந்த கிராஷ் சைட்ல இருந்து வர ட்ரக் மியூல் பாத்தீங்கன்னா எல்லியை ஒரு ஹாஸ்டேஜா பிடிச்சி வச்சுக்கிறான். வேற வழி இல்லாம ட்ரக் மியூலோட எல்லி டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன, எல்லி இந்த பிரச்சனையில இருந்து உயிரோடு திரும்ப வர முடிஞ்சதா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துலாம். ட்ரக்ஸ் மூலமா எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும், அது எதுக்காக இந்த மாதிரிலாம் கடத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப நல்லாவே ஒரு சோஷியல் மெசேஜா சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே இருக்கும். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டீசென்ட்டா இருக்கும். படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக லூசி ஹேல், லெய்னர் கோமஸ் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட சாம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ரொம்ப நல்லாவே இந்த படத்தை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஒரு லைட் என்டர்டெயின்மெண்டா தமிழ் டப்பிங்ல ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு அத்தன்டிக்கான த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும். ஃபர்ஸ்ட் ஆக்ட் பாத்தீங்கன்னா பேசிங் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க கதைக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா சில சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா லாகிங்காகவும், சிலது இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே மாதிரி மாறி மாறி தான் போயிட்டு இருக்கும். இந்த படத்துல இவங்க ரெண்டு பேரையும் ட்ராக் பண்ற மாதிரியான சில காட்சிகளை வச்சிருப்பாங்க. அந்த காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா நம்புற மாதிரியே இருக்காது. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் பெருசா பண்ணல அப்படின்றதுனால இந்த கேரக்டர்ஸ்மே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. குறிப்பாக ஷெரீஃபோட ரோல் பாத்தீங்கன்னா இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுமே எந்த ஒரு விஷயமே இந்த படத்துல பண்ண மாட்டாரு. அது இந்த படத்துக்கான மைனஸா அமைஞ்சிருக்கு. கதைக்களம் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான். புதுசா எந்த ஒரு விஷயமே இந்த படத்துல இல்ல. படம் முழுக்க ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு லைக்கபிள் கேரக்டருமே மிஸ்ஸிங்கா இருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இந்த படம் ஒரு பிலாவரி த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். பொரிகோ படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.